எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உலகியல் ஜோதிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கன்னி ராசியை பற்றி பார்ப்போம். இப்போ கன்னி ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதாரணத்துக்கு சூரியன் இருந்துச்சுன்னா அது அப்பாவை குறிக்கிறது, சந்திரன் இருந்துச்சுன்னா அது அம்மாவை குறிக்கிறது, செவ்வாய் இருந்துச்சுன்னா அது இளைய சகோதரனை குறிக்கிறது, பெண் ஜாதகத்தில் அது கணவரை குறிக்கிறது, புதன் அப்படின்னா இளைய சகோதரி சகோதரனை குறிக்கிறது, குரு அப்படின்னா குழந்தையை குறிக்கிறது, ஜாதகரை குறிக்கிறது, சுக்கிரன் அப்படின்னா மனைவியை குறிக்கிறது, பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகியை குறிக்கிறது, சனிங்கிறது சித்தப்பாவை குறிக்கிறது, தொழிலை குறிக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராகுங்கிறது தாத்தாவை குறிக்கிறது, கேதுங்கிறது பாட்டியை குறிக்கிறது. இப்போ கன்னி ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த உறவு நான் சொன்ன இந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கன்னிராசி என்னென்ன இடங்களை குறிக்குது, இந்தியா என்னென்ன இடங்களை குறிக்குது, உலகத்தில் இந்த கன்னிராசி என்னென்ன இடங்களை எந்த கண்ட்ரிஸை குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அப்போ எந்த உறவு இதில் இருக்குதோ அந்த உறவுகள் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய சூட்சுமம். இதை பொருள்காரத்துவ ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ சுக்கிரன் இருக்குது, உங்கள் சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, அதில் வருமானம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, அல்லது இந்த மாவட்டங்களில் தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தொழில் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும். அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், உலகத்தில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அல்லது அந்த இடத்துக்கு பொருளை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இந்த மூணில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டு வரலாம், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம், உலகத்தில் இந்த கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வரலாம். நான் சொல்கிறது கன்னி ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வழிபாடு பண்ணுறீங்களா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போங்க, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு வாங்க. அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாங்கிறது, அது கன்னி ராசிங்கிறது பெண் ராசி, அப்போ பெண் தெய்வத்தை தான் போய் வழிபடணும். அது உக்கிரமான தெய்வமாக சாந்தமான தெய்வமாங்கிறது அந்த எந்த கிரகம் நிற்குதோ அது சார்ந்த தெய்வத்தை அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போய் நீ வழிபட்டு வாங்க, சக்ஸஸ் ஆயிரும். இப்போது உதாரணத்துக்கு சந்திரன் கன்னி ராசியில் இருக்குது அப்படின்னா உங்கள் தாயை அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு கூட்டு போயிட்டு ட்ராவலிங் மாதிரி போயிட்டு வாங்க, சக்ஸஸ் ஆகும். அல்லது சந்திரன் சம்மந்தப்பட்ட பேர் கொண்ட ஆளுங்களை கூட கூட்டு போயிட்டு வாங்க, சக்ஸஸ் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் அது எந்தெந்த மாவட்டத்தை குறிக்குதுன்னு பார்ப்போம். கன்னிராசி தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதியை குறிக்குது, திருநெல்வேலி மாவட்டம் மத்திய மற்றும் தெற்கு பகுதியில் குறிக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை குறிக்குது. இந்த 3 இடங்கள் கன்னிராசி குறிக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த மாவட்டத்தில் போய் அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணும்போது, கன்னிராசியில் ஒரு கிரகம் இருக்குது, அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போய் அந்த வழிபாடு பண்ணி பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நிவர்த்தி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதுதான் அது குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்தியாவில் இது எந்தெந்த இடத்த குறிக்குது அப்படின்னா கேரளானுடைய தெற்கு பகுதி, மத்திய பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி, நர்மதா நதி, ஆஜ்மீரா அப்படிங்கிற இடம், மார்வார் அப்படிங்கிற இடம், ராஜஸ்தான், ராஜகங்காபுரம், ஹரியானாவை குறிக்குது, ஹரியானா மாநிலத்தை குறிக்குது, பஞ்சாப்னுடைய கிழக்கு பகுதியை குறிக்குது, ஜம்மு பகுதியில் தெற்கு பகுதியை குறிக்குது, கோதாவரி தெற்கு பகுதியை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நாசிக் அப்படிங்கிற இடத்த குறிக்குது, அஜந்தா அப்படிங்கிற இடத்த குறிக்குது, பியாஸ் நதி, ராவி நதி போன்ற நதிகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த கன்னிராசி. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். அஜந்தா அப்படிங்கிறது, எல்லோரா அப்படிங்கிற இடம், அப்புறம் மராத்வாடா அப்படிங்கிற இடம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள். அப்புறம் ஆந்திராவில் ராயலசீமா அப்படிங்கிற இடம், தாமிரபரணி நதி. இதுதான் இந்தியாவில் அதை குறிக்கக்கூடிய இடங்கள். அந்த இந்தியாவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இப்போ வேலைக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை கிடைக்கல, இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இது சார்ந்த இடங்களில், இது சார்ந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ் கிடைக்கும். கன்னிராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் சார்ந்த நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் கன்னிராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனுங்கிறது கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் சார்ந்த வேலை உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்கும். நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் 70% சூரியன் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் இது சார்ந்த இடத்துல கிடச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இப்போ வேறு ஏதாவது கிரகம் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல போய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தில்
இந்த கன்னிராசியை குறிக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா டர்க்கி குறிக்குது, பிரேசில் அப்படிங்கிற கண்ட்ரியை குறிக்குது, கிரீஸ் அப்படிங்கிற நாட்டை குறிக்குது, மீசோபோடாமியா அப்படிங்கிற கண்ட்ரியை குறிக்குது, மேற்கிந்திய தீவு வெஸ்ட் இண்டீஸை குறிக்குது, கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்த குறிக்குது, விர்ஜீனியாங்கிற இடத்த குறிக்குது, பாகிஸ்தான் குறிக்குது, பாக்தாத் அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து குறிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் குறிக்குது, இந்தியாவில் இந்த சில இடங்களை குறிக்குது, உலகத்துலேயும் சில கண்ட்ரிகளை வந்து அது குறிக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் ஜாதகர் வந்து பரிகாரம் சொல்கிறாங்க, ஒரு முருகன் கோயில் போயிட்டுவான்னு சொல்கிறாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது முருகன். அப்போ முருகன் கோயில் போகும்போது இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய முருகன், இப்போ ஃபாரினில் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்துல இந்த மாவட்டத்துக்கு போய் முருகன் கோயில் வழிபாடு வந்து பண்ணுங்கள். முருகன் வழிபாடு பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டில் வந்து வேலை ட்ரை பண்ணுங்கள். அங்கே கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேசத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். டூர் போகிறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு டூர் போயிட்டு வாங்க ஒரு தடவை. கண்டிப்பாக ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.